Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த vlogல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ப்ரூக்கி ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை அழகாக சூப்பராக மிஸ் ஆகாமல் எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு எல்லாமே புரியும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌனி ரொம்பவே பிடிக்கும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா குக்கி ரொம்பவே பிடிக்கும். ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுதான் ப்ரூக்கி. ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வகையான ப்ராசஸ் காய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் அளவு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை, 185 கிராம் அளவு மாவு, 100 கிராம் மெல்டட் பட்டர், 1.5 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும், 100 கிராம் ப்ரௌன் சுகர், 50 கிராம் ஒயிட் சுகர். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 150 கிராம் அளவு சாக்லேட், ஒயிட் சுகர் 100 கிராம், 100 கிராம் அளவு பட்டர், 100 கிராம் அளவு மாவு, ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 முட்டை, 25 கிராம் அளவு எங்களுக்கு கொக்கோ பவுடர், 50 கிராம் ப்ரௌன் சுகர். இப்போ முதலாவது காட்டின இன்க்ரீடியன்ட்கான ப்ராசஸ் பார்த்துடலாம். மெல்டட் பட்டரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா அது கூடவே உங்களோட ஒயிட் சுகர், அதுக்கப்புறமா உங்களோட ப்ரௌன் சுகர் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதை நல்லாவே நீங்கள் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு நல்ல விஸ்கர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுடுங்க. அந்த சுகர் எல்லாத்தையும் கரைச்சி விட்டுடுங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரூக்கி ட்ரை பண்ணாத ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு சூப்பரான ஐட்டங்க. உங்களுக்கு பிஸ்னஸாக கூட இது செஞ்சுக்கலாம். அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அது ஒயிட்டிஷ் கலரில் வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் உங்களோட முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய 1.5 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. சுகர் கரைஞ்சிடணும். உங்களோட ப்ரௌன் சுகரோட கட்டி 1-2 இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். ஆனால் ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகரை நீங்கள் நல்லாவே கரைச்சி விட்டுடணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஃபுல்லாக கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ளாரை ஆட் பண்ணி உங்களோட சால்ட்டு, உங்களோட பேக்கிங் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு ஸ்பேச்சுலாவால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டமானது தான். உங்களுக்கு வேணால் நட்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ப்ரூக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாக்லேட் சிப்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் நான் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்க்குறதுனால நான் இந்த தடவை ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட 120 கிராம் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ என்னோடய ஸ்ப்ரிங்கிள்ஸை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது எங்களுக்கு செட் ஆகி கிடச்சிடும். இதை ஒரு கிளிங் ரப்பால் கவ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் to 60 மினிட் வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் போட்டுடுங்க. 8 to 8 இன்ச் பேன் தான் நான் எடுத்திருக்கிறேன். அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும். அதில் கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணி அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. அடுத்த ப்ராசஸாக பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு பேன்லேயோ ஒரு தவாலே இந்த மாதிரி எடுத்து உங்களோட பட்டரை நல்லா அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகி கிடைச்சா போதும். இந்த மாதிரி நல்லா ஹாட் பண்ணி மெல்ட் பண்ணினீங்கன்னா போதும். அதுலேயோ உங்களோட சாக்லேட் நீங்கள் எடுத்து வச்சிங்க பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக எங்களோட ரெண்டாவது ப்ராசஸ், அதாவது ரெண்டாவது இன்க்ரீடியண்ட் ப்ராசஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த சாக்லேட் சங்க்ஸ் ஆட் பண்ணி ஃபுல்லாக கரைச்சி விட்டுடுங்க, கட்டிகள் இல்லாமல். ஸோ இந்த சாக்லேட் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை ஆற விட்டுடுங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆறி கிடைக்கணும். அப்போ ரெண்டாவது ப்ராசஸை செய்யும் போது இது செட்டாகி எங்களுக்கு தேவையான மாதிரி ரெடியாகி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் உங்களோட 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணி அதிலே உங்களோட ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதையுமே நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இது வந்து நல்லா டிசால்வ் ஆகிடணும். சுகர் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிடணும். நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கரைச்சி விட்டுட்டேன். இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பேட்டரை ஆட் பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
ஸோ அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த சாக்லேட் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சூப்பர் ஸ்மெல்லு வருங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் அப்படி இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஐட்டம். ஸோ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுடுங்க. அதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா பேலன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிற மாவு, எங்களோட கொக்கோ பவுடர் அதையுமே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபுல்லாகவே கலந்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ப்ரௌனியும் குக்கியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். அதை அடிச்சுக்கொள்ள ஒரு டெசர்ட்டே இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பாலில் டிப் பண்ணி சாப்பிடலாம், நுட்டலில் ஆட் பண்ணி சாப்பிடலாம், நீங்கள் சும்மா ரோவாக கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட குக்கி டவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இதை ரெடி பண்ணிடலாம். பேன் எடுத்து உங்களோட பேனில் பாதி பேட்டர், அதாவது இந்த சாக்லேட் பேட்டரில் பாதியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட கையில் கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட ஓகே தான், பட்டராக இருந்தால் பெஸ்ட்டு. கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த உருண்டை மாதிரி தட்டி சப்பையாக்கி இந்த பேனில் அங்கங்கே வச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் அழகாக இந்த மாதிரி, ஆனால் மிச்சமே இந்த தடிப்பமாக்கிடாதீங்க. ஒரு கணக்கான மெல்லிய பதத்தில் நீங்கள் சப்பையாக்கி அதை அங்கங்கே ஃப்ளட் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் பேட்டர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் அதுக்கு மேலே அழகாக ஊற்றி அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஊற்றி ஒரு ஸ்பெக்சுலா வச்சு நல்லா நீட் பண்ணிக்கிடுங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், உங்களோட டவுட கலர் கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா, அது அழகாக வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி அழகாக கவர் பண்ணி விட்டுடுங்க. கவர் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேலன்ஸ் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் அழகாக இந்த மாதிரி சப்பையாக்கி ஒரு கணக்கான மெல்லிய பத்தில் தட்டையாக்கி அங்கங்கே வச்சுடுங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் சங்க்ஸ் இருந்துச்சுன்னா அங்கங்கே கொஞ்சம் வச்சுடுங்க. அது நல்லா மெல்ட் ஆகி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 175 செல்சியஸில் மேலேயும் கீழேயும் சூடு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்குங்க. லாஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸு கீழே மட்டும் சூடு வச்சுடுங்க. இந்த மேலே இருக்கிற குக்கி டவ் கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் கீழ் சூடை மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா பேனை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேனை விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சரியாக 30 மினிட்ஸ் இதை டச் பண்ணாமல் கூலாகிறதுக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணுங்க, அதுதான் இங்கே வெரி இம்பார்ட்டண்ட். 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு கூல் இடத்துல வச்சுடுங்க. அதுக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, வெளியவே வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள் காய்ஸ், சூப்பராக வந்திருக்குது இந்த ப்ரூக்கி. ஸோ கட் பண்ணி சேவ் பண்ணதான் இருக்குது. நல்ல சூவியாக, நல்ல சாக்லேட் டேஸ்ட்டோட ஃபஜ்ஜியாக, இதோட ஃப்ளேவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த விதத்தில் இதை நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.